ஹை விவர்ஸ், இன்னைக்கு நம்ம மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் என்னோட மெத்தடில் சிம்பிளாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, வெந்தயம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க, கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, பொரியட்டும் கொஞ்சம். ஒரு 15 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க, சாப் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கோங்க, நல்லா வதங்கட்டும். வதங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க, பொடியாக நறுக்கின தக்காளியை போட்டுக்கோங்க, நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கினா சீக்கிரம் வதங்கிடும். அடுத்தது ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க வாசனைக்கு. மூடி வச்சிடுங்க. இப்போ சாஃப்டாக வெந்திருக்கும் தக்காளியும் வெங்காயமும். இப்போ அரைச்சி வச்சிருக்க ஒரு 2 வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை அதில் கலந்துக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, கொதிக்கட்டும், பச்சை வாசனை போகட்டும். அடுத்தது புளி, ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி அந்த தண்ணி போட்டுக்கோங்க, கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு சரி பார்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருக்கும். இப்போ கழுவி வச்ச மீனை நம்ம அதில் போட்டுக்கலாம். ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வேகட்டும். மீன் ஃப்ரைக்கு ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு தண்ணி போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. கழுவி வச்சுருக்க மீனை ஒன்றா எடுத்து அதில் டிப் பண்ணி ஊற வச்சிடுங்க. எல்லா மீனுக்கும் ஊற வச்சிடுங்க. இப்போ நடுவில் குழம்பு பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீனை வறுத்துடலாம். தவால எண்ணெய் போட்டுக்கோங்க, ஊற வச்சிருக்கிற மீன் அதில் போட்டுக்கோங்க. ஃப்ரை ஆகட்டும், சிம்லேயே இருக்கட்டும், நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.